சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதை முற்றிலும் ரத்து செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். வாஜ்பாய் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த சுங்க கட்டணங்கள், சாலைகளை வைக்கக்கூடிய கட்டணங்கள் இன்று வரை எங்கேயாவது நிறுத்தப்பட்டிருக்கா? முழுக்க இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய காசு போயிட்டே இருக்கும். தனியார் நிறுவனங்களை எப்போ இந்த சுங்க கட்டணம் முடிவுக்கு வரும்? இதில் யாருக்கு லாபம்? தனியார் நிறுவனங்களுக்கா, சாலையை பயன்படுத்துகிறவங்களுக்கா? அதாவது இதில் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியில் பல திட்டங்கள் ஆமை வேகத்தில் சென்றது. அதனால் 100 கோடிக்கு ஒரு திட்டம் நாம் செயல்படுத்தப்பட முடியும் என்று முதலில் ஆரம்பமாகி அது நிறுத்தப்பட்டால் அது 1000 கோடிக்கு என்று வந்து நிற்கிறது. அப்படி என்றால் அதற்கான முதலீடை செய்துதான் ஆக வேண்டும். அப்படி என்றால் இன்று விரைவுபடுத்தப்பட்ட சாலை வசதிக்காக டோல்கேட்டை வசூல் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் நாங்கள் அப்படியே வசூல் செய்து கொண்டிருக்க மாட்டோம். அதை மறுபரிசீலனை செய்து அதை நிறுத்துவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மரியாதைக்குரிய கட்கரி அவர்கள் அறிவித்திருக்கிறார்களா இல்லையா? ஆக மக்களுக்கு சுமையாக இருக்கும் எதையுமே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த அறிவிப்பு நமக்கு தெளிவுபடுத்துகிறதா?